யோகாவில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், இல்லை யோகா எப்படி பண்ணணும், அதில் என்னென்னவோ இருக்குது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். யோகாவில் இருக்கக்கூடிய மித் என்ன, அதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்பர் 1 ஒரு மித்து இருக்குது. என்னென்னா யோகா வந்து ரொம்ப ஸ்லோவான பயிற்சி, அது ஒரு வேகமாக இல்லை. இப்போ ஜிம்மில் வந்து கார்டியோ பண்ணுற மாதிரியோ, இல்லை மியூசிக் போட்டுக்கிட்டு வேகமாக பண்ணுற மாதிரியோ, ஜூம்பா மாதிரியோ, அல்லது வந்து ஏரோபிக்ஸ் மாதிரியோ நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோவாக இருக்கும்போது நமக்குள்ளார ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வரும் இல்லையா, நம்ம செய்கிறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லையா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதற்கான பதில் என்னென்னா, யோகா அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்லோவாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அதிகமான பலனை கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்லோவாக பண்ணும்பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிராணசக்தி, அதாவது நம்ம இழுக்கிற பிராணசக்தி நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கனுக்கும் போய் அந்த ஆர்கனை ரீஜெனரேட் பண்ணுது. இது 2வது. 3வது, நாம வேகமா பண்ணும் பொழுது நம்மளுடைய கார்டிசால் லெவல் ஜாஸ்தியாகி நம்ம எதுக்காக பண்றோமோ அதனுடைய பலன்கிறது 2 மடங்கு வந்தது அப்படின்னா அதை நிறுத்தினா அதனுடைய டிராபேக்ஸு 4 மடங்கு ஆகுது. இதனால தான் ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நான் நிறுத்தின உடனே டபுளாக வெயிட் போட்டுட்டேன். ஆனால் ஜிம்முக்கு போய் பண்ணுறது தவறு நான் சொல்ல வரல. ரெகுலராக நீங்கள் போகணும், ஸ்டாப் பண்ணாமல் போகணும். இன்னொன்று, வேகமான பயிற்சியை நிறுத்தும் போது, உதாரணத்துக்கு டான்ஸ் ஆகட்டும், இல்லை ஓடுறதாகட்டும், அத்லெட்ஸ் ஆகட்டும், நிறுத்தி கொஞ்ச நாள்ல எல்லாம் அவங்க நிறைய வெயிட் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொடர் பயிற்சி இல்லாததுனால. வேகமான பயிற்சி என்னைக்குமே நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வெயிட் போடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மற்ற பயிற்சிகளுக்கும் யோகாக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்போ ஐசோடானிக், ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. இப்போ உங்களுடைய உடம்பினுடைய கார்டிசால் அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கார்டிசால் அதிகமாக இருந்தால் தான் உங்களால் ஸ்ட்ராங்காக நிறைய வேலையை வேகமாக செய்ய முடியும். ஒர்க்கு வேற, ஒர்க் அவுட் வேற. இதை 2த்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒர்க்கு அப்படிங்கிறது நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலை. ஒர்க் அவுட் அப்படிங்கிறது அந்த வேலையிலிருந்து வெளியில் வந்து நம்ம உடம்பை ஒரு ரிதம்க்கு கொண்டு வந்து பாடியை சரியான அளவில் ஸ்ட்ரெச் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பிளட் சர்க்குலேஷனை கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இதுதான் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட்டு. ஒர்க் அவுட்டுங்கிறது இதுதான். 2வது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ வெயிட் ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் தப்புன்னு நான் சொல்லவே வரல. நிச்சயமாக அது வேணும். ஏன்னா மசிலுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் வெயிட் ட்ரைனிங்கும் கட்டாயமாக வேணும். ஆனால் யோகா மூலமாக என்ன கிடைக்குதுன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக கிடைக்குது. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்குது, மசில் ட்ரைனிங்கில் வரக்கூடிய நன்மைகளும் யோகாவில் கிடைக்குது. வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்களால 2 கைகளையும் பின்னாடி கொண்டு வந்து எப்படி நாம் நமஸ்தேன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கைகளை பின்னாடி வச்சு நமஸ்தே பண்ண முடியாது. அவங்க கை பின்னாடியே போகாது. ஏன்னா மசில் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாகும். ஃப்ளெக்சிபிலிட்டியும் வேணும், மசில் ஸ்ட்ரென்த்தும் வேணும்னா யோகா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இது 2வது. 3வது, யோகாவை நிறுத்தினா நம்ம குண்டாயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, யோகாவை நிறுத்துனீங்கன்னா நீங்கள் குண்டாக மாட்டீங்க. நீங்கள் 6 மாதம் பயிற்சி பண்ணீங்கன்னா அடுத்த 6லேருந்து 9 மாதத்துக்கு இந்த பயிற்சியோட பலன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குண்டாக மாட்டீங்க. அன்லெஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இல்லாமல் இருந்தால், ஒரே அளவோட சாப்பிட்டீங்கன்னா அந்த வெயிட் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். 9 மாதத்துக்கு அப்புறம் தான் திருப்பி நீங்கள் மெதுவாக கிராஜுவலாக, ஏன்னா நிறுத்திட்டீங்க இல்லையா பயிற்சியை 9 மாதமா. ஸோ 6 மாதம் பயிற்சி உங்களுக்கு 9 மாசத்திற்கான பலனை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா 1 இயருக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரீஜெனரேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஆனா யோகாவை ஆரம்பிச்சுட்டு அந்த டேஸ்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம விடக்கூடாது. டெய்லி ஒரு அரை மணிலேருந்து 40 நிமிஷம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எந்த வியாதியும் நமக்கு வராது. இருக்கிற வியாதியும் கட்டுப்படும், ஏற்கனவே இருந்த வியாதியும் குணப்படுத்தப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. இது 3வது. 4வது, இந்த மாதிரி நான் யோகா பண்ணும் பொழுது என்னுடைய விருப்பங்கள்லாம் குறைஞ்சிடுமா, நான் துறவி ஆயிடுவேனா, எனக்கு எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு மித்து வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இல்லைங்க, யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கும் போது முழு மனசோட, கான்சன்ட்ரேஷனோட, ஃபோக்கஸோட, இன்னும் சொல்லப்போனால் யோகா செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி அனுபவிச்சிங்களோ அதை விட அதிக அளவில் அனுபவிப்பீங்க. ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு வார்த்தை இப்போ அடிக்கடி எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னங்க, ஒன்றுமே இல்லைங்க, எதை செய்கிறீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அந்த ஃபுல் ஃபோக்கஸோட நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகி எதை செய்கிறீங்களோ அதை பரிபூரணமாக அனுபவிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்துடும். ஸோ யோகா பண்ணும் பொழுது உங்களுடைய நரம்பு மண்டலமாகட்டும், தசை மண்டலமாகட்டும், ரத்த ஓட்டமாகட்டும் எல்லாமே அதிகமாகி உங்களுடைய அனுபவிப்பு, அந்த சந்தோஷம், ஹார்மனி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். இது 4வது. 5வது, மிக முக்கியமான ஒரு விஷயம், யோகாக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தேவையில்லை. இப்போ ஜிம்மு போகிறீங்க, இல்லை வந்து ஜூம்பா போகிறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு மியூசிக் வேணும், மிஷின்ஸ் வேணும், நம்ம கிளம்பி அங்கே போகணும், அதுக்கு
அங்கே போய் அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை நீங்கள் அந்த மிஷினோட சேர்ந்து பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஆனால் யோகாக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு மேட்டு போதும், நீங்கள் படுக்க வேண்டிய அளவுக்கு இடம் போதும். அது இருந்ததுனாலே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் பாடி தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் யோகாவில். அடுத்தது ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம், யோகா எந்த விதமான மத சார்பும் இல்லாதது. தயவு செய்து அதுக்கு ஒரு மத சாயம் பூசாதீங்க. இந்த மதத்திலிருந்து வந்தது, அந்த மதத்திலிருந்து இருக்கலாம். அது அந்த காலத்தில் வந்ததுனால அதுக்கு சமஸ்கிருத நேம்ஸ் எல்லாம் இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாமே சமஸ்கிருத பெயர்களில் தான் இருக்கு. ஆனால் உதிரம், எலும்பு, கண்ணு, காது, கை இருக்கிற எல்லா மனுஷங்களும் எல்லா ஜாதி மதத்திலையும் இந்த மனுஷங்க தானங்க இருக்காங்க. அவங்க மட்டும் வேற ஒன்றும் இல்லையே. ஸோ மனுஷங்களா பிறந்த எல்லாருக்குமே ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் அழகா பண்றதுக்கு இந்த யோகா தான் உங்களுக்கு பெஸ்ட். இன்னொன்று சொல்ல போனால் இதுக்கு மத சாயம் பூசாமல் இந்த மதத்தை தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு இல்லாமல் எல்லாரும் பண்ணிங்கன்னா 60 வயசு தான் நமக்கு வாழ்நாள் அப்படின்னா 90 இல்லை 120 வயசு வரைக்கும் நல்லபடியாக வாழலாம். இக்கிகாய் படிச்சிருக்கீங்க இல்லையா, அது போல தான். ஸோ யோகா பண்ணுங்க. அதை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் உங்கள் உடம்பை நல்லா வச்சுருக்கோங்கிறதுல சந்தேகமே கிடையாது.